ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி பாலக்கீரை ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு பாலக்கீரை தாளித்து விடுறது. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது சூடாகட்டும். பாலக்கீரை ஒரு கட்டைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வரமிளகாய், கடுகு, உப்பு, மஞ்சள் தூள். வரமிளகாயில் விதை தனியாக நீக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு விதை நல்லா இருக்காது, சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதை நான் வேறு ஏதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போது எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, வரமிளகாய், பூண்டு எல்லாம் போட்டுடணும். இதில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு வேக விடுங்க. சிம்மிலேயே வச்சுட்டு அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் தேவைக்கான உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு கலந்துக்கிறேன். இப்போ கீரையோட கலரும் மாறிடுச்சு, தண்ணியும் நல்லா வத்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை, கீரையும் நல்லா வெந்திருக்கு, உப்பு சரியாக இருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நாம் சாப்பாட்டுக்கு கலந்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் என்னோட பையனுக்கு தரேன். பிள்ளைங்க நாம் சாதாரணமாக வைக்கிற குழம்புல அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் அப்படியே திருப்பி கொண்டு வருவாங்க. அதுவே நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார்